ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் நவம்பர் 4ஆம் தேதி வந்து அறிவிக்க போகிறாங்கன்னு அஃபிஷியல் நியூஸ் சொல்லிட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து நம்ம என்ன வீடியோவில் போட்டிருக்கோம்னா, எவ்வளோ நாள் டைம் இருக்குது, இன்னும் 4 மாதம் டைம் இருக்குது சார், சூப்பராக உட்காந்து படிக்கலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எத்தனை நாள் அப்ராக்சிமேட்டாக இல்லை, கரெக்டாக எத்தனை நாள் டைம் இருக்குது? எல்லோரும் ஹவர் கணக்கில் சொல்கிறேன். நான் ஹவர் கணக்கு என்றைக்குமே பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன 10 மணி நேரமாக படிக்க போகிறீங்க, நீங்கள் என்ன 4 மணி நேரமாக படிக்க போகிறீங்க, எந்த அவர் எந்தனே தெரியாது. நான் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் சொல்கிறேன். எவ்வளோ நாள் மிச்சம் மீதி இருக்குது, அந்த நாள் நீ உங்களுக்கு நினச்சிட்டிங்கன்னா, நான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நாள் தான் இருக்கா, இவ்வளோ தான் இருக்கா. ஏன்னா எக்ஸாம் இருக்க மாதம் வந்து சொல்ல முடியாது. செகண்ட் மிட்டம்னா ஒரு 10 நாள் போயிடும், ஹாஃப் ஏடினா 20 நாள் போயிடும், பொங்கல் லீவு ஒரு 4-5 நாள் போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிடும்னு கணக்கு வச்சா எவ்வளோ நாள் வரும்னு நான் சொல்ல போகிறேன். இந்த நாளை மனசில் வச்சுட்டாவது ஒழுக்கமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் நவம்பர் 4லேருந்து கணக்கு போடுறேன்ப்பா. நவம்பர் 4லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்போ தான் நான் அறிவு வருது எனக்கு, அப்போ தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நவம்பர் 4. இல்லை சார் நான் இன்னிலேருந்தே படிக்கிறேன், சூப்பராக படிக்கிறேன்னா நீ படி, தப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு 7 நாளுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேஸ் தான். அது எவ்வளோ பேத்துக்கு புரியும்னு எனக்கு தெரியல. டோட்டலாக எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா 115 நாள் இருக்குது. நவம்பர் 4லேருந்து கணக்கு போட்டேன். நவம்பர் 4லேருந்து சார் எக்ஸாம் டேட்டே சொல்ல, நீங்கள் 115 நாள் சொல்கிறீங்க. மார்ச் மாதம் தான் எக்ஸாம் வைப்பாங்க, மார்ச் 2ஆம் தேதி எக்ஸாம் வைப்பாங்க. வேணுன்னா பாருங்கள், 90% சான்ஸுக்கு 2ஆம் தேதி வைக்கிறதுக்கு. ஏன்னா 1ஆம் தேதிங்கிறப்போ உங்களுக்கு சண்டே நினைக்கிறேன், உங்களுக்கு ஆப்வியஸ்லி மார்ச் 2 வச்சுருவாங்க. இல்லைனா மார்ச் அந்த 2-3 தொடங்கிடுவாங்க. அது அப்படி தான். 10க்குங்கிறப்போ மார்ச் 15லேருந்து 20க்கு மேலே தான் வைப்பாங்க. ஸோ 10க்கு ஒரு 15 டேஸ் அதிகம்னு வச்சுக்கோங்க. ஸோ 10க்குமே நான் சொல்கிறேன். ஸோ அப்போது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற நீங்கள் ஒரு மாதம் எவ்வளோ நாள் இருக்குது, அதில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் டைமிங் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சொல்ல போகிறேன். ஒரு பிளானோட சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, மேக்ஸ் படித்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி, உங்களுக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய தவறு பண்ண மாட்டீங்க. உங்கள் பெரிய தவறு மாற்றிக்கலாம். பப்ளிக் எக்ஸாமில் 10th ஸ்டாண்டர்டுக்கு என்ன மார்க் வருமோ அந்த மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி 12th தான் லைஃப்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல கல்லூரியில் படிக்கணும்னா பெரிய மார்க் எடுத்து காமிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலில் யாருமே ஜாயின் பண்ண மாட்டேறீங்க, ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவே, ஸோ கடவுள் தான் காப்பாற்றணும். நான் கடவுள்கிட்ட ஒரு ப்ரே பண்ணுறேன், நீங்களுமே ப்ரே பண்ணுங்கள். சுவாமியே சரணமையப்போ. என்னடா கிறுக்குத்தனமாக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கடவுள் என்றைக்குமே கைவிட மாட்டார். நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். தெய்வமே என் பசங்களுக்கு அறிவு கொடு, என் பசங்களுக்கு ஞானத்தை கொடு, என் பசங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரணும், என் பசங்க வந்து இந்த நாள் ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு படிக்க திற வேணும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது, என் பசங்க வந்து நல்ல மார்க் எடுக்கணும், என் பசங்களுக்கு வந்து எந்த ஒரு உடம்பு கெடுதலாக ஆயிடக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சப்ஸ்கிரைபர் சார்பிலும் அண்டு என் சப்ஸ்கிரைபர் இல்லாத சார்பிலும் நான் வேண்டுறேன். என்னடா பைத்தியக்கார மாதிரி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். வேணா பாருங்கள், அதுக்காண்டியாவது ஒரு லைக்கை போடுங்க, ஓகேவா? ஓகே, சரி. இப்போ பாருங்கள், நவம்பர் 4 அனௌன்ஸ்மெண்ட் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 115 நாள் டைம் இருக்குது அங்கேருந்து. இதுவே 10th இருந்தால் உங்களுக்கு 130 நாள் டைம் இருக்கும். அதை நான் வரேன். ஃபஸ்ட்டு 12th முடித்தாங்க. நவம்பர் 5 to 30. 11th ஸ்டாண்டர்டுக்கெலாம் சொல்ல மாட்டேங்களாங்க சார். 11th ஸ்டாண்டர்டு சொல்கிறேன், ஆனால் ஆனுவல் எக்ஸாம் நீ எப்படி படிச்சுட்டு இருக்கேன்னு பொறுத்து தான். அப்போ நவம்பர் 5லேருந்து 30ங்கிறது 7 days செகண்ட் மிட்டம் 18. அதாவது நவம்பர் 5லேருந்து 30, நவம்பர் 30 முடிய டைமு. நவம்பர் 5லேருந்து 30 25 நாள் டைம் இருக்குது. அந்த 25 நாளும் படிப்பேன்னு கேட்டால் கிடையாது. உனக்கு செகண்ட் மிட்டம் வரப்போகுது. 7 நாள் செகண்ட் மிட்டம்ங்கிறப்போ எப்படி செகண்ட் மிட்டம் தான் நீ படித்தாகணும். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸிங் செகண்ட் மிட்டமே. ஸோ அதனால் ஒரு 18 நாள் உனக்கு டைம் இருக்கும் உனக்கு ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு. அடுத்தது அப்போ ப்ரிப்ரேஷன் எந்த டைமில் பண்ணுவேன்? சாயங்காலம். ஸ்கூலுக்கு டெய்லியும் போகணும். சாயங்காலம் வந்து ஒரு 3 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படிப்பேன். காலையிலையும் ஒரு 2 மணி நேரம் படிப்பேன்னு நினச்சிட்ருக்கேன். அப்படி பண்ணால் இந்த 18 நாள் சூப்பரு, இல்லைனா கஷ்டம். அடுத்தது டிசம்பர் 1லேருந்து 31 நாள் இருக்குது. டிசம்பர் மாதத்தில் 7ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் ஆயிரும். 23 அந்த மாதிரி முடியும். எப்பவுமே அப்படி தான் முடியும். ஹாஃப் இயர்லி இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் போயிடுது. அப்போ உங்களுக்கு டிசம்பர் மாதம் மொத்தமாகவே உங்களுக்கு 10 நாள் தான் படிக்கிற டைம் இருக்கும்.
அப்போ பாருங்கள் 10 நாள் தான் இருக்குது டிசம்பர் மாதம். மீதியெல்லாம் ஆஃப் இயர்லிக்கு தானே நீங்கள் உழைக்கிறீங்க, எக்ஸாமுக்கு தானே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, எக்ஸாம் தானே படிப்பீங்க. சொந்தமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு எதாவது புதுசாக படிக்கணும், புதுசாக ரிவிஷன் பண்ண முடியாது. சுயமாக படிக்கிறதுக்கு 10 நாள் தான் டைம் இருக்குது. அப்போ அந்த 10 நாள் எப்படி பண்ணணும்? கன்சிஸ்டன்சியாக ஒருப்பாக உட்காந்து படிக்கணும். அதுக்குன்னு எக்ஸாம் டைம் படிக்காமல் போயிட மாட்டீங்களே, எக்ஸாம் டைம் படிச்சிருங்க. ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் ரிவிஷன் 1 ஸ்டார்ட் ஆயிரும். பொங்கல் ஹாலிடே இருக்குது, 20 நாள் பக்கம் அதில் ஓடிடும். அப்போ நீங்கள் சூட்டிப்பாக என்ன பண்ணணும்? ரிவிஷன் 1ம் ரிவிஷன் 2ம் நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் சார். நீங்கள் படிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. எங்கள் ஸ்கூலில் நல்லா எழுதுனா தான் பப்ளிக் ஹால் டிக்கெட் தருவாங்க அப்படிலாம் பயப்படுத்துவாங்க. நான் படிக்க வேண்டாம்னு சொன்னது யாருன்னா, சுத்தமாக எதுவும் தெரியல, ஜனவரிக்கு மேலே தான் நான் படிக்கவே போகிறேன், எனக்கு எதுவுமே பண்ண முடியல, நான் இனிமேல் தெளிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிவிஷன் எழுதி எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் ரிவிஷன் சும்மா போய் எழுதிட்டு வா, நீ வீட்டில் உட்காந்து கன்சிஸ்டன்சியாக படி, அவ்வளோதான் பப்ளிக் எக்ஸாமுக்கு. தட்ஸ் இட். ஏதாவது காரணம் சொல்லிடு. நல்லா படிக்கிறவங்க ரிவிஷன் எக்ஸாம் எழுது. ஸோ அப்படி பார்த்தாலுமே நான் ஒரு கோக்குமாக்க சொல்லி படிக்கணும் அப்படின்னாலும் 25 நாள் நம்ம கையில் இருக்குது. ஏன்னா பொங்கல் ஹாலிடே போயிடும், 25 நாள் கையில் இருக்குது. அடுத்தது பிப்ரவரி 1லேருந்து பிப்ரவரி 26. அது என்ன சார் பிப்ரவரி 26? பிப்ரவரிக்கு இருக்கிறதே 28 நாள் தான். ஏன் 26ன்னு கணக்கு போட்டோன்னா, ஒருவேளை மார்ச் 2ஆம் தேதி எக்ஸாம் வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்கள் முன்னாடி 3 நாள் 4 நாள்லேருந்து தமிழ் எக்ஸாம் படிக்கணும்ல, அதுக்காக 26 முடிதான் நான் டைம் கொடுத்துருக்கிறேன். ஸோ 26 நாளுமே படிப்பீங்கன்னு கேட்டால் கிடையாது. ஏதாவது ஒரு 4 நாள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போயிடும். இதுவே 10th ஸ்டாண்டர்டாக இருந்தால் ஒரு நாள் ப்ராக்டிக்கல் போகும். சயின்ஸ் எக்ஸாம் ப்ராக்டிக்கல், சயின்ஸுக்கு ப்ராக்டிக்கல். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு சூப்பரான டைம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் 26 நாளும் படிப்பேன்னு கேட்டால் கிடையாது, 20 நாள் அப்ராக்சிமேட்டாக படிப்பேன். அப்போ மொத்தமாக உங்ககிட்ட இருக்க டோட்டல் டைம், டோட்டல் டேஸ் 73 நாள் தான் இருக்குது. 73 நாளில் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குது. 24 மணி நேரத்தில் நீ எவ்வளோ நேரம் படிக்க போகிற? ஈவினிங் வந்து ஒரு 2.5 மணி நேரம், காலையில் ஒரு 2 மணி நேரம், 4.5 மணி நேரமோ 5 மணி நேரமோ படிக்க போகிற. அப்போ 73 × 5ன்னு போட்டிங்கன்னா நீ எவ்வளோ ஹவர் படிக்க போகிறன்னு தெரிஞ்சிடும். இதுதான் மேட்ரு. லீவு டைம் சண்டே சேர்த்தாமல் சொல்லிட்டேன். சண்டே வந்து 6 to 7 hours படிக்கணும்னு சொல்கிறேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? எத்தனை பேர் பிரியாணி சில்லி சிக்கன் சாப்பிட்டு தூங்குறீங்க எனக்கு தெரியாது. ஏன் கிண்டலாக நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க. எனக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு கோக்குமாக்கு சொல்ல முடியாது. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஐயப்ப சாமிக்கு மாலை போட்ட மாதிரி தான் இருக்கணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஒரு 73 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ எந்த கோக்குமாக்கும் சொல்லாமல் ஒழுக்கமாக உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி தயவு செய்து டெய்லியுமே கன்சிஸ்டன்சியாக ஈவினிங் வந்தால், டியூஷன் போகிறையோ இல்லையோ நீயும் கன்சிஸ்டன்சியாக காலையில் எழுந்திரிச்சு படிக்கிற ஒரு வழியப்பார். டியூஷன் போனாலும் அங்கே உட்காந்து ஒழுக்கமாக படிக்கிறப்பார். அண்ட் வீட்டில் உட்காந்து படிக்கிறோம், வீட்டில் உட்காந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு க்ளீன் ரூமில் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் ஃபோனை நோண்டாமல் ரீல்ஸ் பார்க்காம உட்காந்து படி, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிற மார்க் 550 இருந்தால் கூட எடுக்க முடியும். நான் அடித்து சொல்லுவேன், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஹெவியாக படிச்சிங்கன்னா உங்களால் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய காலேஜில் போய் படிக்க முடியும், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் தயவுசெய்து அண்ணா யூனிவர்சிட்டின்ட்டு இல்லை, அமிர்தா இருக்குது, VIT இருக்குது, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் PHG இருக்குது, அங்கேயும் போய் படிக்கலாம். ஸோ அதனால் இன்ஜினியரிங் மட்டும் சொல்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் சரி, இல்லை ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸ் சரி, இல்லை ஒரு வெட்டினரி சயின்ஸ் கோர்சஸ் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு அக்ரி சைடு சரி, இல்லை வந்து ஒரு MBBS நீட்டுக்கு நீ படிக்கிற அப்படின்னாலும் உனக்கு 12th முக்கியம்தான். 12th வந்து JEE எழுதுறவங்க 12th மார்க்கில் 75% இருந்தால் தான் JEE வந்து எழுதினாலும் வேலிடாமா அந்த கவுன்சிலிங்க்கு. ஸோ ஜோசா கவுன்சிலிங். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து 12th மார்க்கை அலட்சியப்படுத்தாதீங்க. ஸோ அதனால் 10th ஸ்டாண்டர்டுக்கு 73 நாள் இல்லை, 73 நாள் ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு 135 நாள் இருக்குது. அது எப்படி சார் 135 நாள்? உங்களுக்கு எக்ஸாமோட டேஸ் லைட்டாக கம்மியாகும். அப்புறம் மார்ச் கடைசியில் தான் எக்ஸாம் வைப்பாங்க, இல்லை மார்ச் 15க்கு மேலே தான் எக்ஸாம் வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 135 டேஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு 100 டேஸ் படிக்க முடியும். அது ஏன் சார்? எக்ஸாமெல்லாம் போக, பொங்கல் ஹாலிடே, அந்த ஹாலிடே, இந்த ஹாலிடே போக எல்லாம் முடிய ஒரு 35 நாள் வேஸ்ட் ஆனால் கூட ஒரு 100 நாள் படிக்கிறதுக்கான டைமுகள் 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. 10th கவலையே வேண்டாம், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட 490 மார்க் எடுக்கலாங்கிறது அடித்து சொல்லுவேன், நீ ஒழுக்கமாக உட்காந்து படிச்சிங்கன்னா. ஸோ 10th ஸ்டாண்டர்டை பற்றி பயப்படணும்னு அவசியம் கிடையாது. யாரெல்லாம் வீக்காக இருக்கீங்க மேக்ஸ் தினமும் 1 hour போட்டுப்பார். யாரெல்லாம் சயின்ஸில் வீக்காக இருக்கீங்க அதை 1.5 மணி நேரம் டெய்லியும் படி. எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கோ அது டெய்லி கன்சிஸ்டன்சியாக படி, அவ்வளோதான். வீக் இல்லாத சப்ஜெக்ட்டு வீக்கெண்டில் ஒரு 3 நாள், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நல்ல ஷெடியூல் போட்டு படி.
தமிழ் வீக்கா, தமிழில் எழுதிப்பார் டெய்லியும். ஸோ அந்த மாதிரி என்ன சப்ஜெக்ட் வீக்குன்னு பாரு. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியாக தான் இருக்கணும். மோர் ஓவர் எல்லாருமே அந்த கட் ஆஃப் மார்க் தான் பார்ப்பாங்க. ஒருவேளை நீ வந்து பேராமெடிக்கல் போகிறேன்னா மேக்ஸில் கட் ஆஃப்க்கு எடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு டோட்டலுக்காக எடுத்துகிட்டு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பேராமெடிக்கல், அக்ரி, இல்லை நியூட்ரிஷன் சைடு, இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் சைடு சம்மந்தமாக சைடு போகிறேன்னா பயாலஜியில் நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடு. ஸோ அதனால் நீ 6 சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறையோ இல்லையோ, கோர் சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் இங்கிலீஷு வேணும் தான், ஒழுக்கமாக வந்து தமிழ் இங்கிலீஷில் நம்ம வந்து படித்தாதான் அதுவும் டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கடைசிக்கு டோட்டல் வரலைனாலும் கோர் சப்ஜெக்ட்லையாவது நல்ல மார்க் எடுத்து நல்ல கல்லூரியில் போக பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், ஏமாந்து போயிடாத. இவ்வளோ நாள் தான் இருக்குது, இதை நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லலை, கரெக்டாக கண்ணியமாக கணிச்சு சொல்கிறேன். கண்ணியங்கிற பாருங்க, கணிச்சு சொல்கிறேன். ஸோ நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து கணக்கு போட்டிருக்கேன். நீ அது வரைக்கும் ஆடிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஃபோன் நோண்டிக்கலாம், கேம் ஆடிக்கலாம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் நவம்பர் 4க்கு மேலே தான்டா படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் இஷ்டம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னிலேருந்து ஏன் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணு, ஏன் நாளையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணு, தப்பே கிடையாது. ஆனால் ஆல் த பெஸ்ட் தம்பிகளா. ஏன் நான் சொல்கிறேன்னா, எலெக்ஷன்னால் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவன் எப்படி எடுக்கிறாங்கிறது அவனை பொறுத்து தான் இருக்குது, மாஸ்டர்ஸை பொறுத்து தான் இருக்குது. தவிர கொஸ்டின் பேப்பர் ஈஸி கஷ்டம்லாம் அவங்க தான் செட் பண்ணுறாங்க. தவிர தேர்தல் வர்றதுனால, எலெக்ஷன் வரனால கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்னு அப்படி மட்டும் நினச்சிடாத. கொஸ்டின் பேப்பர் தான், அது எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் வேறு வீடியோவில் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. அதில் நிறைய விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை வந்து உங்களுடைய ப்ரைவசிக்காக, ப்ரைவசினா உங்கள் கூட நான் ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறதுக்காக வச்சுருக்கிறேன். நிறைய பேர் அது ஏன் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் உதாசீனப்படுத்துறீங்கன்னு தெரியல. சேருங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்குறோம். இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயுமே நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். அதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபார் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டு அந்த 130 நாளும் 135 நாளும் 100 நாள் அதுதான் கணக்கு. ஓகே. ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா படிங்க, நல்லா ப்ரே பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. நல்ல மார்க் எடுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மேக்ஸ் கிராஸ் சீரிஸ் வரும், ஃபிசிக்ஸுக்கு கிராஸ் சீரிஸ் கேட்டிருக்கீங்க. நான் உடனே அந்த டெரிவேஷன்லாம் போடுறேன். கெமிஸ்ட்ரிக்கும் முடிஞ்சால் போடுறேன். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் கோச்சுக்காதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்டுகள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கள்லாம் வரும். லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.